ஏற்கனவே கடந்த அரசுல கிட்டத்தட்ட 207 பள்ளிக்கூடங்கள் மூடினாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூடங்கள் என்பது மூடப்படுவதற்கு எதிரானவன் நான். சம்பந்தப்பட்ட பள்ளிகள்ல என்ரோல்மெண்ட் ரேஷியோ இல்லைனாலும் நான் விண்டோ பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லியிருக்கிறோம். யாராவது இன்னொரு 4 மாணவர்கள் வந்து சேர்ந்து விட்டால் மறுபடியும் அடுத்த வாரமே சேர்ந்துட்டாங்கன்னா மறுபடியும் திறக்கப்படும் என்பதை நான் மிக உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஏன் குறைதுங்கிறத அங்க ஆய்வு செய்து அந்த மாணவர்களுடைய வீட்டுக்கே போய் கன்வின்ஸ் பண்ணி பேசுவதற்கான வேலைகளையும் நாம தொடங்கியிருக்கோம். தமிழ் வளர்ச்சித்துறை நிகழ்ச்சியை மருத்துவமனையில் நடத்துவதற்கான காரணம் எடுத்த கலைவாணர்கள் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான இடம் இருக்கு. இங்க நாதஸ்வரம் மேலவாத்தியங்கள் பக்கப்படி போயிட்டு நோயாளிகளுக்கு துன்புறுத்தலா இருக்காதா, அவங்கள பாதிக்காது. அது அறிவியல் தமிழ் மாதிரி அறிவியல் தமிழ்னு சொல்லுகிற பொழுது இது மருத்துவத்துறையினுடைய கட்டற்ற கலைக்களஞ்சியத்தை உருவாக்கியவர் மனைவி முஸ்தபா. தன் வாழ்நாள்ல 10 சொற்களை நம்ம படிக்க முடியுமா தெரியாது, படைத்தவர். அப்ப இதை விட சிறந்த இடம் இருக்காது. இந்த மாதிரி மருத்துவ பயனாளர்களுக்கு யாராவது தொந்தரவு ஏதாவது இருந்தா நான் வருத்தம் கூட தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த முறை இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது வந்து சாக்கு போக்கு சொல்லி பண்ணக்கூடாது. தயவு செய்து இந்த பட்டாசு போடுறது மேலதெல்லாம் அறவே தவிர்த்துருங்க. நான் வந்தபோது அப்படி எதுவும் இல்லை. ஒருவேளை நான் வரதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா கூட அது தவிர அது நான் உடனே அது எல்லாமே இனிமே அடுத்த விழாக்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஆமா, இல்ல நான் விசாரிச்சேன். அந்த விஷயம் என்னன்னா அது ஒரு தொடர்பாடல் பிரச்சனை தான், மிஸ்கம்யூனிகேஷன் தான். அந்த குழந்தையினுடைய அது குழந்தை வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. நான் வீட்டுக்கே போறேன். அப்ப வீட்டுக்கு தொடர்பு கொண்ட பிறகு அவங்க உடனடியா வரல. அப்ப அந்த குழந்தை தான் அந்த குழந்தை அந்த பெற்றோர் அது வந்து திட்டமிட்டு அவங்க அந்த ஆசிரியர்கள் வந்து வெளியெல்லாம் நிறுத்தல. அதனால அது ஒரு தொடர்பாடல் பிரச்சனை தான். அதுல வந்து அந்த துறை மீதோ அந்த ஆசிரியர் மீதோ பெரிய நடவடிக்கை வேண்டியது தேவையற்றது. எஸ், ஆமா ஆமா. ஏற்கனவே கிட்டத்தட்ட 70 கோடி ஒதுக்கி இந்த கழிப்பறைகளை மேம்படுத்த சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு ரிவ்யூ போறேன். ஒரு மாசத்துல என்னாச்சு, ஒரு ஆண்டுல என்னாச்சு அப்படிங்கறது ரிவ்யூ போறேன். இனி எங்க வேணாலும் முன்னறிவிப்பின்றி நிச்சயமாக எப்ப வேணாலும் அங்க வந்து நான் வந்து ஆய்வுக்கு வருவேன். எனவே இந்த கழிப்பறை தான் நான் உள்ள நுழைஞ்சோடனே பார்ப்பேன். எந்த பள்ளிக்கூடமா இருந்தாலும் இந்த கழிப்பறை விஷயத்துல நோ காம்ப்ரமைஸ். உடனடியாக நம்மளோட IAS IPS மீட்டிங் நடந்தது. அப்ப கூட முதல்வரோட அனுமதியோட நான் இடைமறித்து எல்லா கலெக்டர்ஸ் கிட்டையும் நான் ஒரு ரெக்வஸ்ட் வச்சேன். நீங்க ஃபர்ஸ்ட் போய் பார்க்க வேண்டியமே இடமே கழிப்பறை தான். இதெல்லாம் போய் நான் பார்க்கணும்னு நினைக்காதீங்க, இதை தான் நான் பார்க்கணும்.